வெல்கம் பேக் டு சேனல் இந்தியன் அவுட் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி அப்டேட் வந்திருக்கோம். அது என்ன மூவின்னு தான் யோசிக்கிறீங்க. அது ஒரு பாலிவுட் மூவியோட அப்டேட். இந்த பாலிவுட் மூவியை யாரை டைரக்ட் பண்ண போறாங்க? மடோனா அஸ்வின் அவர்கள் தான். இவர் ஆல்ரெடி தமிழ்ல ஒரு லீடிங் டாக்டர்னு சொல்லலாம். இவர் மாவீரன் ஒரு படம் எடுத்தாரு. இந்த படத்துல என்ன ஸ்பெஷல்னா, இதுல ஒரு ஆக்டர் லீட் ரோல் பண்ணாரு சிவகார்த்திகேயன். இந்த ஃபீமேல் லீடா பண்ண அதித்தி சங்கர். இது ஒரு கமர்ஷியல் ஃபிட்னு சொல்லலாம். இந்த படத்துல பாட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. அதான் இந்த படத்துல ரொம்ப கிரியேட்டிவான ஒரு விஷயம் என்னன்னா, ரெண்டு லீடிங் ஆக்டர்ஸ் இருந்தாங்க. அது யாருன்னா, ஒரு சிவகார்த்திகேயன், இன்னொரு விஜய் சேதுபதி அவர்கள். விஜய் சேதுபதி அவர்கள் எப்பயுமே ஸ்கிரீன்ல பார்த்திருக்கோம். முதல் தடவை ஒரு வாய்ஸ் ஓவருக்கு மட்டும் பாக்குறது இது கொஞ்சம் புதுசா இருந்தது. படம் ஃபுல்லா அந்த கேரக்டர் டிராவல் ஆகுது, ஆனா வெறும் வாய்ஸ்ல மட்டும். இதுக்கு அவர் கன்வின்ஸ் பண்ண விதமா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு விஷயம் இவ்வளவு அழகா இன்னொரு லீடிங் ஆக்டரை வச்சு பண்ண முடியுமா அப்படின்ற நிறைய விஷயத்தை இவர் பிரேக் பண்ணாருன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், இல்ல இந்த விஷனரியா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்துல புதுமையா இருந்தது. இதனால இவருக்கு கிடைச்ச இந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பாலிவுட் டைரக்ஷன்ன்றது. இதோட லீடிங் ஆக்டர்ஸ் அதெல்லாம் என்ன நம்மளுக்கு இன்னும் கிளியரா தெரியல. இதுல மடோனா அஸ்வின் டைரக்ட் பண்றாரு மட்டும் தெரியும். இதை தொடர்ந்து இவர் யார் ப்ரொடக்ஷன்ல பண்ண போறாருன்னா கரண் ஜோஹர் அவர்கள். கரண் ஜோஹரை பத்தி நம்மளுக்கு சொல்லவே வேணாம். பாலிவுட்ல ஒன் ஆஃப் த லீடிங் ப்ரொடியூசர்ஸ்ல கரண் ஜோஹர் கண்டிப்பா இருப்பாரு. ஆலியா பட்டா இருக்கட்டும், ரன்பீர் கபூரா இருக்கட்டும், ரன்வீர் சிங், தீபிகா படுகோன், கட்ரினா கேஃப், கரீனா கபூர், இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸோட மேஜர் மூவிஸை ப்ரொடியூஸ் பண்றவங்க கரண் ஜோஹர். இவங்களோட ஒரு க்ளோஸான பர்சன் சொல்லலாம். இவரோட ப்ரொடக்ஷன்ல இவங்க கண்டிப்பா ஒரு டைரக்டர் எடுக்கணும் அப்படின்ற அவர் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தாரு மடோனா அஸ்வின் அவர்கள். இது ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பின்னே சொல்லலாம். தமிழ்ல இருந்து ஒருத்தவர் எடுத்து பாலிவுட்ல கொண்டு போறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அதே கரண் ஜோஹர் பண்ணியிருக்காரு. இதுல இன்னும் யார் யார் லீடிங் ஆக்டர் வருவாங்க? ஒரு ஆலியா பட்டா இருக்கலாமா? நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த அப்டேட்ல நம்ம கியூரியாசிட்டியா இருக்கும்னே நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு உடனே வரணும். மறக்காம இன்னும் சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.